ஹாய் எவ்ரிவன். இது நம்மளோட ஹை வால்யூம் நோட் HVN. இது பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். ப்ரீவியஸ் டேவோட பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இந்த ஆரஞ்சு லைன். ஸோ பிரைஸ் இது வந்து ஃப்ரைடே க்ளோஸ், மார்க்கெட் க்ளோஸ் ஆன பிரைஸ் இங்க இருக்கு. சப்போஸ் கேப் அப் ஓப்பன் ஆகுது, ஒரு ஒரு 10-20 பாயிண்ட்ஸ் அல்ல 30 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி கேப் அப் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் சப்போஸ் இந்த இடத்துல ஆகுது அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஒரு மேக்னெட் மாதிரி ஒர்க் ஆகும். ஸோ பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்ல செல் பண்ணணும். சப்போஸ் கேப் அப் ஓப்பன் ஆகுது, பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு மேல கேப் அப் ஓப்பன் ஆகுது அப்படின்னா பிரைஸ் கீழே வரும்போது பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்ல பை பண்ணணும். இது யூஸ்வலா பண்ற விஷயம். சப்போஸ் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஃபெயில் ஆகுது அப்படின்னா என்ன பண்ணணும், அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மார்க்கெட் கேப் அப் ஓப்பன் ஆகுது அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வரைக்கும் போகும்போது பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்ல செல் பண்ண போறோம். ஓகே. சப்போஸ் மார்க்கெட் வந்து நமக்கு இந்த இடத்த ரிவர்சல் கொடுக்காம பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலை பிரேக் பண்ணுது அப்படின்னா இந்த இடத்த நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். ஓகே. ஸோ இந்த இடத்த செல் பண்ணோம் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா அகைன் வந்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் பிரைஸ் வரும்போது ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக வரும்போது ரிவர்சல் ட்ரேட் ஸோ இந்த இடத்த நம்ம என்ன பண்ணணும், பை பண்ணணும். ஸோ யூஸ்வலா மார்க்கெட் இங்க ஓப்பன் ஆகுது அப்படிங்கும்போது இந்த இடத்த செல் பண்ணுவோம், பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்ல செல் பண்ணணும். சப்போஸ் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலை பிரேக் பண்ணி புஷ் பண்ணிட்டாங்க பையர்ஸ் அப்படிங்கும்போது அகைன் ரீட்ரேஸ்மெண்ட் வரும்போது அதே பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்ல பை பண்ணணும். ஸோ அதாவது ரிவர்சல் ட்ரேட் வந்து நம்ம பண்ணணும். ஸோ இதுதான் சிம்பிளான பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலோட லாஜிக். ஸோ இப்போ பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு மேல, அதாவது பிரைஸ் வந்து எந்த இடத்துல ஓப்பன் ஆகுது அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு மேல ஓப்பன் ஆகுதா, அதாவது ப்ரீவியஸ் டேவோட பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு மேல ஓப்பன் ஆகுதா இல்ல கீழே ஓப்பன் ஆகுதா அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மேல ஓப்பன் ஆச்சு அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகும், பிரைஸ் இந்த இடத்த ரிவர்ஸ் ஆகும். ஸோ இங்க ரிவர்ஸ் ஆகுது அப்படிங்கும்போது நம்ம பை பண்ணணும் யூஸ்வலா. சப்போஸ் இந்த இடத்த வந்து ரிவர்ஸ் ஆகல, பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து செல்லர்ஸ் வந்து புஷ் பண்ணிட்டாங்க, ஸோ இது பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு கீழே வந்துருச்சு அப்படின்னா அஃப்கோர்ஸ் நம்ம அட்வான்ஸா என்ட்ரி எடுத்திருந்தா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும். ஸோ அகைன் வந்து இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இப்போ பிஓசி ஃபெயில்டு. ஓகே, பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ரிவர்சல் ட்ரேட். அகைன் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு புல் பேக் வரும்போது ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக வரும்போது இந்த இடத்த ரிவர்சல் ட்ரேட். ஸோ ரிவர்சல் ட்ரேட் அப்படிங்கும்போது என்ன பண்ணணும், இந்த இடத்த செல் பண்ணணும், இன்ஸ்டெட் ஆஃப் பை செல் பண்ணணும். ஸோ இவ்வளவுதான் சிம்பிள். ஓகே. ஸோ இதுல சார்ட்ல இதுக்கு முன்னாடி எப்படி நடந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இங்க பாருங்க, இது ப்ரீவியஸ் டேவோட பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறீங்க. ஸோ இது வந்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு, கேப் அப் ஓப்பன் ஆயிருக்கு, ஓப்பன் ஆன உடனே அப் ட்ரெண்ட் போயிருக்கு, அகைன் வந்து டவுன் சைட் வந்திருக்கு. ஸோ வந்த உடனே இந்த இடத்த பை. ஓகே, பை. ஸ்டாப் லாஸ் இட்ஸ் அப் டு யூ. ஸோ இது வந்து நம்ம எப்படி ட்ரேட் பண்றோம் அப்படிங்கிறத பொறுத்தது. ஸோ அதுக்கப்புறம் அகைன் இங்கிருந்து பை சைட் போயிருக்கு. ஸோ அகைன் இங்கிருந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு. இந்த ஸ்விங் லோல இருந்து நமக்கு மறுபடியும் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஓகே. ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆயிடுச்சு, டவுன் சைட் பிரேக் ஆயிடுச்சு. ஸோ அகைன் ரீட்ரேஸ்மெண்ட் வரும்போது இந்த இடத்த நம்ம செல் பண்ணணும். ஓகே, இங்க செல், பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்ல செல். ஸோ இது ரிசல்ட். ஓகே, இது ரீசெண்டா லாஸ்ட் ஃப்ரைடே நடந்தது. ஸோ இந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து லாஸ்ட் ஃப்ரைடே வந்து ஒரு கால் கொடுத்துருப்போம். நம்ம ஒரு ஒரு ட்ரேட் வந்து எடுத்திருப்போம். ஸோ அது வந்து என்னோட வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம்ல பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதுக்கப்புறம் இங்க இது நம்மளோட ப்ரீவியஸ் டே பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஸோ இது ப்ரீவியஸ் டே பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருந்து பை. ஓகே. ஸோ இது வந்து ஆக்சுவலி ரீட்ரேஸ்மெண்ட் வரல, பட் இமீடியட் ரிஜெக்ஷன். ஸோ இது வந்து இமீடியட்டா பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருந்து சப்போர்ட் எடுத்து அப் ட்ரெண்ட் போயிருக்கு. பட் இது வந்து பிரேக் த்ரூ ஆகல. ஸோ டவுன் சைடு வந்து பிரேக் அவுட் ஆகல. ஆயிருந்தா நம்ம வந்து என்ன பண்ணணும், பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்ல மறுபடியும் ரீட்ரேஸ்மெண்ட் வரும்போது இங்க செல் பண்ணிருக்கணும். ஓகே. பட் இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணல டவுன் சைடு. ஸோ அதனால இமீடியட்டா ரிவர்ஸ் ஆனதுனால இந்த இடத்த பை ட்ரேட் மட்டும்தான். ஓகே, பை சைட் ட்ரேட் மட்டும்தான். ஸோ அதுக்கு முன்னாடி இங்க என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இங்க இது பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ்ல என்ன நடந்திருக்கு, பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல பிரேக் பண்ணிருக்காங்க. அண்ட் அகைன் இமீடியட்டா ரெக்கவர் ஆகி அகைன் வந்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல
பிரேக் அவுட் பண்ணியிருக்கு மேல அப் சைடு. ஸோ பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் ஸோ யூசுவலா இந்த இடத்த பை பண்ணணும். ஆர் இந்த இடத்த வரும்போது செல் பண்ணணும். பட் இந்த இடத்த 2மே நம்ம பண்ணியிருக்க முடியாது. பிகாஸ் நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் இல்ல ரிவர்சலுக்கான சிக்னல் எதுவுமே இல்ல. ஸோ அகைன் வந்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல வந்து பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ பிரேக் பண்ணி மேல போனதுக்கப்புறம் மறுபடியும் எப்போ ரீட்ரேஸ்மென்ட் வருதோ ஸோ இங்க நம்ம பை பண்ணணும். ஸோ பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகும். ஸோ பிரைஸ் மேல இருந்ததுன்னா சப்போர்ட்டா ஆக்ட் ஆகும். பிரைஸ் கீழ இருந்தது அப்படின்னு சொன்னா ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகும். ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல மட்டுமே நம்ம வந்து ப்ரீவியஸ் டேவோட பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் மட்டுமே நம்ம வந்து மார்க் பண்ணி வச்சுட்டு நம்ம ஈஸியா ட்ரேட் பண்ண முடியும். ஸோ இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். ஸோ இதெல்லாம் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் ரீச் ஆகல. ஸோ இதெல்லாமே விர்ஜின் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த விர்ஜின் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்றதெல்லாம் என்ன? விர்ஜின் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், ப்ராமினன்ட் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஸோ விர்ஜின் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்றது என்னன்றதை பத்தி அடுத்த வீடியோல பார்ப்போம். ஸோ அதனால சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த இடத்த என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். இது ப்ரீவியஸ் டேவோட பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஸோ இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்றோம். ஓகே. ஸோ இங்க வரும்போது நம்ம பை பண்ணோம். ஸோ இது வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட். அகைன் வந்து பை. ஸோ மார்க்கெட்டோட ரிசல்ட் இது. ஸோ அகைன் இது ப்ரீவியஸ் டேவோட ஒரு விர்ஜின் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து நான் விர்ஜின் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் டாபிக் வரும்போது நான் அதில் எடுக்கிறேன். அதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இங்க இது பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்ல பை போகுது. அண்ட் அகைன் வந்து நெக்ஸ்ட் டே அந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலை பிரேக் த்ரூ பண்ணுது. ஸோ அகைன் இங்க செல்லு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இது ப்ரீவியஸ் டே பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஸோ ஆல்மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு வரல. பட் இந்த ஜோன் ஃபுல்லாவே நம்மளோட ஹை வால்யூம் நோடு. ஓகே. ஹை வால்யூம் நோடு. ஸோ இந்த ஜோன்லயே நமக்கு வந்து இமீடியட்டா ரிவர்சல். ஸோ செல் ட்ரேடுக்கான பாசிபிலிட்டிஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ இது ப்ரீவியஸ் டேவோட பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். பை. பிரைஸ் பிரேக் பண்ணிருக்கு. அண்ட் அகைன் ரீட்ரேஸ்மெண்ட். அதுக்கப்புறம் பை சைட். இது நம்ம ப்ரீவியஸ் டேவோட பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஸோ ப்ரீவியஸ் டேவோட பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் பிரேக் பண்ணதுக்கப்புறம் அகைன் புல் பேக் செல். ஸோ பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு வரல. பட் ஸ்டில் வந்து இந்த இடத்துல எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படின்றத வந்து பை எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸ்விங் லோ, ஸ்விங் ஹை அந்த மாதிரி நீங்க எல்லாம் பார்க்கணும். அதே மாதிரி இங்க பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் பை. ஸோ இங்கேயும் நமக்கு ப்ரீவியஸ் டே பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இங்க இருக்கு. பை. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கேப் டவுன் ஓப்பன் பிரேக் அவுட். அதுக்கப்புறம் மறுபடியும் ரீட்ரேஸ்மெண்ட் புல் பேக். ஸோ அதுக்கப்புறம் பை. அதே மாதிரி இங்க இது பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம். ஓகே. ஸோ பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலை பிரேக் டவுன் பண்ணிடுச்சு. பிரேக் அவுட் பண்ணிட்டு டவுன் சைட் பிரேக் அவுட் பண்ணிட்டு மறுபடியும் ரீட்ரேஸ்மெண்ட் வருது. ஸோ இந்த இடத்த செல். ஓகே. ஸோ இங்க அதே மாதிரி இது பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம். ஓகே. ஸோ பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு வருது. ஸோ இந்த இடத்த செல் பண்ணியிருக்கணும். பட் செல்லிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி எதுவுமே இல்லை. அண்ட் அகைன் பிரேக் அவுட் பண்ணியாச்சு. பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் ரீட்ரேஸ்மெண்ட். ஸோ இங்க பை. இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலில் சப்போர்ட் எடுக்குது. பட் பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் டவுன் சைட் அகைன் ரீட்ரேஸ்மெண்ட் செல்லு. ஸோ இது ப்ரீவியஸ் டேவோட பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் மட்டும் பார்க்கணும்னு இல்லை. ஸோ இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணாத பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை வந்து விர்ஜின் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்லுவோம். ஸோ இந்த விர்ஜின் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலை பத்தி ஃபுல் டீடைல்டாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுமே நமக்கு ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸா அண்ட் மேக்னெட்டா ஒர்க் ஆகும் மார்க்கெட்டோட ப்ரைஸ்க்கு. அகைன் இது பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஸோ இந்த லெவல் நமக்கான பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்ல ஃபர்ஸ்ட் பை சைடு. அதுக்கப்புறம் பிரேக் அவுட் பண்ணிருக்கு. அகைன் ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட். அகைன் டவுன் சைடு வந்திருக்கு. அகைன் இங்க வரும்போது செல்லு. see the result. ஸோ அகைன் இங்க இந்த லெவல்லையும் நமக்கு பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்.
ஸோ பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் டவுன் சைட் பிரேக் பண்ணியிருக்கு. அகைன் மல்டிபிள் டைம்ஸ் வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டு சைடு வேஸ்ல இருந்திருக்காங்க. அகைன் வந்து ஒரு ஸ்ட்ராங் பிரேக் அவுட் அப் சைடு. ஸோ நல்ல ஒரு மொமெண்டம். ஸோ பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் பிரேக் பண்ணுது இங்க. பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் பிரேக் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் ரீட்ரேஸ்மெண்ட் செல்லு. ஸோ இந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் பேசிக்கலி ஃபெயில் ஆகுது அப்படின்னா, சப்போர்ட் எடுக்காம இல்ல ரெசிஸ்டன்ஸ் எடுக்காம ஃபெயில் ஆகுது அப்படின்னா, நம்ம வந்து ரிவர்சல் ட்ரேடை வந்து நம்ம பண்ணணும். ஸோ பேசிக்கலி பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து என்னவா இருக்கும், ஒரு மேக்னெட் மாதிரி ஒர்க் ஆகும் ப்ரைஸுக்கு. ஸோ மார்க்கெட் கேப் அப் கேப் டவுன் ஓப்பன் ஆகுது அப்படின்னா ப்ரீவியஸ் டேவோட பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு நியர்பை வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அது ஒரு மேக்னெட் மாதிரி ஒர்க் ஆகும். ஸோ அங்க வரும்போது அது ஒரு சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ஸா ஒர்க் ஆகும். ஸோ அந்த இடத்த சப்போர்ட்டா இருந்தது அப்படின்னா பை பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பிரைஸ் மேல ஓப்பன் ஆகுது அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஒரு சப்போர்ட்டா இருக்கும். ஸோ இங்க பை பண்ணணும். சப்போஸ் பிரைஸ் கீழே ஓப்பன் ஆகுது அப்படின்னா அது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். இங்க செல் பண்ணணும். சப்போஸ் இது ஃபெயில் ஆகுது அப்படின்னா, சப்போஸ் கேப் அப் ஓப்பன் ஆகி பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஃபெயில் ஆகுது அப்படின்னா அகைன் ரிவர்சல் ரீட்ரேஸ்மெண்ட் வரும்போது இந்த இடத்துல ரிவர்சல் ட்ரேட் வந்து நம்ம பண்ணணும். ரிவர்சல் ட்ரேட் அப்படின்னா செல் சைடு இன்ஸ்டெட் ஆஃப் பை, செல் சைடு வந்து நம்ம வந்து ரிவர்சல் ட்ரேட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி கேப் டவுன் ஓப்பன் ஆகி, கேப் டவுன் இன் த சென்ஸ் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு கீழே ஓப்பன் ஆகி பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலை பிரேக் பண்ணி அப்சைட் போகுது அப்படிங்கும்போது இந்த இடத்த யூஸ்வலா செல் பண்ணுவோம். ஸோ இப்போ பிரேக் த்ரூ பண்ணி நமக்கு அப்சைட் போகுது அப்படிங்கும்போது ஃபர்தர் இந்த இடத்த ரீட்ரேஸ்மெண்ட் வரும்போது இந்த இடத்த பை பண்ணணும். ஸோ இது வந்து ரிவர்சல் ட்ரேட். ஸோ ஹோப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம மிஸ் பண்ணாதீங்க. ஸோ தட் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸ்ல இன்னும் ஆர்டர் ஃப்ளோ அண்ட் வால்யூம் ப்ரொஃபைல் பற்றின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். ஸோ அது எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.